ஹாய் வணக்கம், வெல்கம் டு சௌமியா உலகம். இன்றைக்கி பூரி தான் டிஃபனு. சைட் டிஷ் வந்து மூக்கடலையில் குருமா செய்ய போகிறோம். இந்த குருமாவுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணோம். ஃபஸ்ட்டு அந்த மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 100 வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 1 இன்ச்சுக்கு இஞ்சி, 3 முந்திரி, 2 பச்சை மிளகா, 1 ஸ்பூனு சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூனு மிளகு, 3 பல் பூண்டு வந்து இன்னும் கொஞ்சம் சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம். நான் இவ்வளோ தான் சேர்ப்பேன். பூண்டு போதும். இப்போ இதை அப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுடலாம். ஃபுல்லாக எல்லாம் நல்லா வதங்கி வரணும், கருகிடக்கூடாது. வதக்கி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். ஆறுனதுக்கப்புறமா இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே இந்த கரம் மசாலா, ஹோல் கரம் மசாலாவும் நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அந்த பவுட்ரு ஒரு 1/4 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ அதை ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகும் சோம்பும் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் தான் இது. 2 வெங்காயம் சேர்க்குறேன் நான். இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இதிலேயே மீடியம் சைஸ் தக்காளி, 2 தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இது கூடவே தக்காளியை சேர்த்து தக்காளியும் நல்லா வதங்கி வந்துடட்டும். தக்காளி வதங்கிடுச்சு. இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு குருமா கொஞ்சம் திக்காக வேணுமா, தண்ணியாக வேணுமா, அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்க வேண்டியதுதான். இப்போ வீட்டில் அரைச்சா மிளகாத்தூள் சேர்க்குறேன் நான். ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கிறேன். மூக்கடலை வந்து வெள்ளை மூக்கடலை, இது நைட்டே ஊற வச்சாச்சு. இப்போ ஒரு 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ இந்த மூக்கடலையும் இதில் சேர்த்தாச்சு. நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இப்போ இதையும் இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம். இப்போ இதையும் சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் இது நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதிக்க குழம்பு நல்லா கொஞ்சம் திக்னஸ் வரும். நம்ம வெங்காயம் முந்திரியெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, குழம்பு நல்லா திக்காக வரும். குருமா திக்காக வேணுனாலும் வச்சுக்கலாம், இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணுனாலும் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கிரேவி மாதிரி தான் வச்சுருக்கேன் குருமா. நம்ம வீட்டில் இன்றைக்கி பூரியும் தோசையும் கேட்டிருக்காங்க, அதனால் இப்போ இதில் கொத்தமல்லி தழை தூவியாச்சு. அவ்வளோதான். ஒரு 10-15 நிமிஷம் கொதித்து ரெடியாகி வந்துருச்சு. நம்மளுக்கு மூக்கடலை குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஒரு டைம் இப்படி செஞ்சு பாருங்கள். மசாலா அரைச்சி ஊற்றி வாசனை நல்லா கமகமான்னு வரும். கறி குழம்பே தோற்று போகும். மூக்கடலை குருமா ரெடி. தேங்க்யூ. ஓகே, பாய்.